உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? லூசிஃபரோட போன எபிசோட்ல லூசிஃபருக்கு அவன் ஒரு நல்ல கடவுளா இருப்பானாங்கிற சந்தேகம் வருது. அதே நேரம் நரகத்துல இருக்கிறவனோட அரியாசனத்துல பெரிய ஹில்ஸ் போட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கிறா. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்துல அமாண்டியல் லூசிஃபரை பார்க்க வரான். என்னடான்னா காலையில இந்த பக்கம் அப்படின்னு லூசிஃபர் கேட்க, டே தம்பி, இந்நேரத்துக்கு நீ சொர்க்கத்துல கடவுளா பதவி ஏத்திருக்கணும்டா. நீ என்னடா இன்னும் பல்லு கூட விளக்காம சுத்திட்டு இருக்க? அது வந்துடான்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். எது அவகாசம் வேணுமா? என்னடா சொல்ற? உலகமே கடவுள் இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்குடா தம்பி. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமாலாம் கடவுள் ஆயிட முடியாதுடா அண்ணா. நான் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு லூசிஃபர் சொல்ல, என்னடா தம்பி கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு அமாண்டியல் கேக்குறான். அவன் தான் அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேக்குறான்ல. அமாண்டியல், கொஞ்சம் அவகாசம் கொடு, கூடிய சீக்கிரம் அவனே சரியாயிடுவான் அப்படின்னு டெக்கர் லூசிஃபருக்கு சப்போர்ட் பண்றான். இவ்வளவு சொல்றாளேன்னு அமாண்டியலும் சரின்னு சொல்றான். ஆனா லூசிஃபருக்கு தான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு சிக்கல் வந்தோடனே நேரா லிண்டா கிட்ட வந்தவன் தான் எப்படிப்பட்ட கடவுளா இருக்கணும்னு அவகிட்ட கேக்குறான். கடவுளா இருக்கணும்னா எல்லா மனுஷங்க மேலேயும் அன்பு காட்டணுமா டாக்டரே? ஆனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. நீங்க மட்டும் எப்படி டாக்டர் உங்ககிட்ட வர எல்லா பேஷண்ட் மேலேயும் அக்கறையா இருக்கீங்க? நான் ஒரு தெரபிஸ்டா இருக்கிறதால எல்லாரையும் சமமா பாக்குறேன் லூசிஃபர். முக்கியமா என்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா வழக்கம் போல நம்மளால அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அப்பன்னா நான் கொஞ்சம் கூட மதிக்காத ஆளுங்களுக்கும் உதவி பண்ணேன்னா நான் நல்ல கடவுளுங்கிறத நிரூபிக்கலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறானா. எந்த காலத்திலயும் நீ திருந்தவே மாட்டடாங்கிற மாதிரி லிண்டா பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கேரளும் எல்லாமும் ஒரு மர்டர் ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க ஜானுங்கிறவன் கொல்லப்பட்டிருக்கான். கொலை விழுந்த இடத்துக்கு வந்து இந்த கேரள் பைய எல்லாக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான்ப்பா. அவளுக்கும் அவனை பிடிக்குது. ஆனா எல்லாக்கு சட்டுன்னு அவளை ஏமாத்தின அந்த பீட் பயலோட ஞாபகம் வந்துருதா. அதனால ஏதோ காரணத்தை சொல்லி அங்க இருந்து விலகி போயிடுறா. அப்ப கேரோலை பார்க்க வந்த லூசிஃபர், சமீபத்துல நான் உன்னதான் ஒரு ஆளா கூட மதிக்கல, அதனால நான் உனக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்னு கேரோலுக்கு சுத்தமா புரியல. அவன் வாழை பிடிச்சிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு வந்தவன் உதவி பண்றேன்னு ஃபைல் எடுத்து கொடுக்குறான், காஃபியை பிடிச்சி கொடுக்குறான். கேரோலுக்கு இரிட்டேட் ஆயிடுது. உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு கேரோல், உனக்கு என்ன ஆசை அப்படின்னு லூசிஃபர் அவனோட வித்தைய காட்ட, என்னை இப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்க்கை புறா என் கூட இருக்க ஒரு ஆளு வேணும் அப்படின்னு அவன் சொல்றானா. அப்பதான் இவன் ஒரு வாழ்க்கை துணையை தேடுறான்னு லூசிஃபருக்கு புரியுது. அப்ப அங்க வந்த எல்லாம், நான் சிசிடிவி செக் பண்ணதுல கவிதாங்கிற ஒரு ஷூ பேக்கோட அங்க இருந்து ஓடி இருக்கிறது தெரிய வந்திருக்குப்பா. அவளோட நம்பர் செத்தவன் போன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே கேரோல் அவளை போய் கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வரதா சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் டெக்கரை பார்க்க வந்த எல்லாம், எனக்கு கேரோல ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஆனா பீட் விஷயத்துல நடந்த மாதிரி நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல, அவ ஸ்டேஷனுக்கு போவோம், அங்க போய் பீட்டோட பர்சனல் ஃபைல் எடுத்து பார்ப்போம், அதை பார்த்தாலே அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி டெக்கர் அவளை அழைச்சிட்டு போறான். அதே நேரம் ஸ்டேஷன்ல கேரோல் கவிதாவை கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்கான். ஜான் என்னோட கிளைண்ட்டுங்க, அன்னைக்கு ஷூ கலெக்ஷனை காமிக்கலான்னு தான் அவனை நேர்ல பாக்கிறதுக்கு போனேன். அங்க அவன் செத்து கிடந்தானா, அதான் பயந்து போய் இங்க இருந்து ஓடி வந்துட்டேன். சரி, ஜானை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? அவன் பேபிங்கிறவளுக்கு தாங்க அடிக்கடி ஷூ வாங்கி தருவான். ஒரு நாள் அவ கூடவே பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அவ சொல்ல, பாடகி பேபியவா சொல்றீங்க அப்படின்னு லூசிஃபர் கேக்குறான். அவளும் ஆமான்னு சொல்றா. உடனே அவங்க அந்த பாடகி கிட்ட வந்து, ஏமா ஜான கொன்னு கேக்குறானுங்க. நான் ஏங்க அவனை கொல்ல போறேன், அவன் என்னோட பெரிய ஃபேனுங்க, எனக்கு எத்தனை ஷூ வாங்கி பரிசா கொடுத்துருக்கான் தெரியுமா? அப்ப ஏன் அவன் கூட நீங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தியா? அவன் தாங்க என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், அன்னைக்கு மேக்கப்பை சொதப்பிட்டானா, அதுலதான் வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இருந்த ஒரு லீடும் போச்சேன்னு இவனுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. வெளில வந்தோன்னு லூசிஃபர் கேரோல் கிட்ட, இங்க பாருப்பா தம்பி, இப்படியே என்னாலாம் உன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லு, நான் அவளை காட்டுறேன். எனக்கு ஏத்த பொண்ணு கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும், பொம்மை டிஷர்ட் போட்டிருக்கணும், அப்பப்ப கட்டிப்புடி வைத்தியமும் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆடா இந்த பயப்புள்ள எல்லாருக்கும் ரூட் விடுறான் போலயே
அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட லூசிஃபர் எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வைக்க நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு போறான். அதே நேரம் ஸ்டேஷன்ல இருந்து தூக்கிட்டு வந்த கேரளோட ஃபைல டெக்கரும் எல்லாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அவன் 2 வருஷம் அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருந்ததாவும் அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு ஆளு அட்ரஸே இல்லாம காணாம போயிருக்கிறான்னு தெரிய வருது. அவன் அந்த 1 வருஷத்துல என்னப்பா பண்ணிட்டு இருந்திருப்பான்? அவன் 2 வருஷம் அண்டர் கவர்ல இருந்தால இல்ல, அதுல ஸ்ட்ரெஸ் ஆகி லீவ்ல இருந்திருப்பான். இந்த விஷயத்துல ஓவரா போட்டு குழப்பிக்காதப்பா, ஃப்ரீயா விடு அப்படின்னு டெக்கர் எல்லா கார்தல் சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கம் நரகத்துல அந்த ஹீல்ஸ் போட்டுட்டு இருந்த பொண்ணை காட்டுறாங்க. அங்க நர்ஸ் வேஷத்துல தண்டனை கொடுக்குற ஒருத்தி அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஹே யாருமா நீ, புதுசா இருக்க, உன் தண்டனாரிய விட்டுட்டு வந்துட்டியா, நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்றா. அவ திடுதுப்புனா அவளோட ரெக்கைய காட்டுறா. அது நல்லா பீட்ரூட் கலர்ல இருக்குது, கத்தியெல்லாம் வேற தொங்கிட்டு இருக்குது. நீ ஒரு ஏஞ்சலா, நீங்க என்ன பண்ற? நான் இங்க மைக்கில பாக்கிறதுக்காக வந்தேன். உங்க அரசன் லூசிஃபரை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு அவனோட உதவி வேணும் அப்படின்னு அவ சொல்ல, அங்க பார்த்தா அந்த பையன் தரையா தொடச்சிட்டு இருக்கான். ஆடா இவனை நரகத்துல சிறை வச்சு கைதியாக்கிட்டாங்க. ஏமா போயும் லூசிஃபரை கொள்ற ஐடியா கேட்கறதுக்கு இவனாமா உனக்கு கிடைச்சான்? இவன் சரியான வேஸ்ட்டுமா. அந்த மனுஷன் மாதிரி நேரா போனாமா சுட்டோமான்னு இல்லாம பெரிய அறிவாளி மாதிரி திட்டம்லாம் போட்டு இங்க வந்து தரைய தொலைச்சிட்டு இருக்கிறான். அந்த மனுஷனே கிட்டத்தட்ட லூசிஃபரை கொண்டு இருப்பான் தெரியுமா. ஜஸ்ட் மிஸ்ல லூசிஃபர் தப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றா. உடனே இவ டான் கிட்ட உதவி கேட்கறதுக்காக கிளம்புறா. அதே நேரம் பூமியில லூசிஃபர் கூப்பிட்டு இருந்ததால எல்லா லக்ஸுக்கு வரா. அங்க இந்த கேரோல் பைய அவளை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு காமெடியான கெட்டப்ல நின்னுட்டு இருக்கான். இவளுக்கு ரகட் பாய் தான் பிடிக்கும்னு லூசிஃபர் சொல்லியிருப்பான் போல. அதனால இந்த கெட்டப்ல வந்து ரகட் பாய் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண பாக்குறான். யோ கேரல், என்னையா எதுவும் மண்டையில கிண்டையில உனக்கு அடிபட்டுச்சா? போயா லூசு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுடங்கிறது கிளம்பிடுறா. அப்ப குறுக்க வந்த லூசிஃபர், என்னம்மா ரவுடி பேபி செட் ஆயிட்டானான்னு கேக்குறானா. இதெல்லாமே இந்த பயலோட வேலை தானே எல்லாருக்கும் புரிஞ்சிருது. எனக்கும் கேரோல ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஆனா அவனும் பீட் மாதிரி ஒரு சைக்கோவா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன எல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வா நேரம் வீட்டுக்கே போய் செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவளை கேரோலோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறான். அங்க கேரோலும் பீட் மாதிரி ஏதாவது மறைச்சு வச்சிருக்கானான்னு சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அப்பன்னா பையன் நல்லா வந்தான் போல அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறா. அங்க பூட்டு போட்ட ஒரு பெட்டி அவங்க கண்ணில் படுது. இது எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறான்னு அதை உடைச்சு திறந்து பார்த்தா உள்ள ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது. டெய்லி 1 ஸ்பூனுக்கு மேல குடிக்க கூடாதுன்னு அதுல எழுதி இருக்குது. இந்த கேரோல் குடிகாரனா இருந்திருக்கிறாங்க. அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கு தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதை பத்தி நம்ம ஆளுங்க பேசிட்டு இருக்கும் போது எல்லாருக்கு கால் பண்ண கேரோல் ஜானோட வீட்டுல இருக்கிறதா சொல்றான். எல்லா நான் ஜானோட வீட்டுல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக வந்தேன்ப்பா. அப்ப ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்த ஒருத்தன் ஜானோட லேப்டாப்ல இருந்து எதையோ அழிக்க பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ சொல்றான். உடனே எல்லாவும் அந்த இடத்துக்கு வரதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க இவன் போனை வச்சுட்டு திரும்பினா பின்னாடி அந்த திருட்டு பைய கத்தியோட வந்து நிக்கிறான். இவன் பேபியோட காதலங்க. அந்த ஜான் பைய பேபிக்கு ரூட் விடுறானோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட நடந்த வாக்குவாதத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவனை போட்டு தள்ளி இருக்கிறான். இப்ப கூட ஜானுக்கும் பேபிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு பாக்குறதுக்காக தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். இது எல்லாத்தையும் சொன்னவன் கேரோல் கிட்ட இருந்த விலங்கு எடுத்து அவனைய மாட்டிக்க சொல்றான். அப்ப நம்ம ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. டே தம்பி, ஜான் பேபிக்கு ஒரு நல்ல ரசிகை மட்டும்தான்டா, அதை ஏன் ஏத்துக்க மாட்டேன்? ஏன்னா என்னோட முன்னாள் காதலியும் இதே மாதிரிதான் ஒருத்தன் கூட கள்ளக்காதல்ல இருந்தா. ஏன்பா அந்த பொண்ணு அப்படி இருந்தானா இந்த பொண்ணு அப்படி இருப்பாளாப்பா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்லப்பா அப்படின்னு எல்லாம் அவங்கிட்ட சொல்றா. அப்பதான் பீட் மாதிரியே கேரோலும் இருக்க மாட்டான்னு அவளுக்கு புரியுது. அப்ப கேரோல் நைல திருப்புறான். எல்லாம் அவனை அடிச்சு தூக்க கேரோல் அவன் கையில இருந்த விலங்க நைலுக்கு மாட்டி அவனை லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி உள்ளார போட்டுடுறாங்க. ஆனா இந்த சம்பவத்தால எல்லாவுக்கு கேரோல் மேல இன்னும் லவ்ஸ் அதிகமாயிடுது. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு கேரோல், ஆனா நீ எங்க கெட்டவனா இருப்பியோன்னு நினைச்சிட்டு திருட்டுத்தனமா அவன் வீட்டுக்குள்ளலாம் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண எல்லா விஷயத்தையும் எல்லாம் சொல்றா. இது நீ என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் சொல்லியிருப்பேனே எல்லா. நான் அண்டர் கவர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அதனால நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல அதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேரோல் சொல்றான். இப்படி 2 பேருமே ஏதோ ஒரு விதத்துல மோசமான கடந்த காலத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்களா, அதுவே அவங்களுக்குள்ள இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்திடுது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த லூசிஃபர் அவன் ஏதோ சாதிச்சா மாதிரி உணர்றான். இன்னொரு பக்கம் நரகத்துல டான் தனியா விளையாண்டுட்டு இருக்கான்.
இருக்கான். அப்ப அந்த ஏஞ்சல் பொண்ணு அங்க வரா. ஹே யாருமா நீ? லூசிஃபர் என்ன அழைச்சிட்டு போறதுக்காக உன்னை அனுப்பி வச்சானா? ஏது லூசிஃபர் அனுப்பி வச்சானாவா? நானே அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ தான் அவனை கொல்ல பாத்தியாமே. எனக்கு அவனை கொல்றதுக்கு கொஞ்சம் உதவி பண்ண. இது லூசிஃபரை கொல்றதுக்கு நான் உதவி பண்ணணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன். என்னால இங்க இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போக முடியும். நீ வேற ஏமா? நரகத்தோட அரசனா இருக்கிற லூசிஃபராலேயே நீங்க இருந்து அழைச்சிட்டு போக முடியல. இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். உன்னால எப்படின்னு அழைச்சிட்டு போக முடியும்? ஏன்பா இதுல முயற்சி பண்றதுக்கு என்னப்பா இருக்கு? நான் உன்னை ஈஸியா தூக்கிட்டு பறந்து போயிடுவேன். அதை தான் எல்லா ஏஞ்சலாலையும் பண்ண முடியுமே அப்படின்னு அவ சொல்ல, அப்புறம் எதுக்காக லூசிஃபர் தன்னை பல ஆயிரம் வருஷமா இங்கேயே வச்சிருக்கான்னு டேனுக்கு தோணுது. அந்த பொண்ணு அவனை அங்க இருந்து அழைச்சிட்டு போறதா சொன்னதால அவன் அவளுக்கு உதவி பண்றதா சொல்றான். யார் இந்த பொண்ணு? எதுக்காக லூசிஃபரை கொல்லணும்னு நினைக்கிறா? இதுக்கான விடைய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.